ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை நோக்கி வலசை வரும் பறவைகள் படையெடுத்து வருவது வழக்கம். நடப்பு ஆண்டு வழக்கம் போல பறவைகள் வரத் தொடங்கியிருந்தாலும் அவை இளைப்பாறுவதற்கு தேவையான நீர்ப்பரப்பு சுருங்கி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். ஆக்கிரமிப்புகளால் சுருங்கி வரும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு வலசை வரும் பறவைகளின் வருகை குறையத் தொடங்கிய நிலையில் சென்னையில் பெய்த கனமழைக்கு பின்னர் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பறவைகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. சீசனுக்கு இந்த தண்ணிக்கு இந்த பறவைகள் இங்கே வரும். பறவைகள் அதிகமாக வரும். வந்து அதுகளே முட்டையை போட்டு அதுங்களே கூட கூட்டு போயிடும். அடுத்த வருஷம் எப்படி இருக்க தெரியல. இந்த வருஷம் தண்ணினால் நல்ல பறவைகள் நிறைய வரும். எல்லா ஊர் பறவை இங்கே தான் வரும். எல்லாரும் கண்குளர காட்சி பார்க்கலாம். கூளைக்கடா, மஞ்சள் நாரை, நீர்க்காகம், கானாங்கோழி மேலும் பல பறவை இனங்கள் பள்ளிக்கரணையை அலங்கரித்தாலும் தாம் வாழ்வதற்கு ஏற்ற இருப்பிட வசதிகள் இல்லாமல் ஒரு பகுதியில் மட்டுமே கூட்டாக சேர்ந்து வாழ்கின்றன இந்த பறவைகள். ஒரே ஒரு பகுதியில் மட்டும் கொஞ்சம் பறவைகள்லாம் வந்து அங்கே மரம் ஜாஸ்தியாக இருக்கிறனால நீரும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரே ஒரு பகுதியில் மட்டும் அந்த பறவைகள் வந்து இருக்குது. ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பறவைகள் சரணாலயம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருந்த பகுதி பள்ளிக்கரணை சதுப்பில். இன்றைக்கி அது முழுவதுமாக துரைத்து விட்டு இன்றைக்கி வந்து தென் சென்னை வந்து வெள்ளக்காடானதான் வந்து மிகப்பெரிய மிச்சம். இந்த சதுப்பு நிலப்பகுதியில் பறவைகளுக்கான இருப்பிட வசதிகள் இல்லாமல் போனதற்கும் தென் சென்னையிலுள்ள முக்கிய இடங்கள் வெள்ளக்காடாக மாறியதற்கும் காரணமாக கூறப்படும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு ஆக்கிரமிப்பு. சுமார் 15,000 ஏக்கராக இருந்த சதுப்பு நிலப்பரப்பு தற்போது 1200 ஏக்கராக சுருங்கிவிட்டதாக இயற்கை ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நிறைய அலையாத்திக்காரர்கள் வந்து அந்த சதுப்பு நிலத்தில் வச்சா வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் நிச்சயமாக நம்ம வந்துருக்கலாம். ஆனால் முதல் ஸ்டெப்பாக இந்த குப்பைகள் கொண்டை கொட்டை வந்து நம்ம தடுத்து தான் நிறுத்தணும். எங்கெங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றி அதை பழைய நிலைமை கொண்டு போக முடியுமோ அது செய்தால் நமக்கு தான் நல்லது. பல்லுயிர் பெருக்கத்துக்கான சூழலை பாதுகாத்து வலசை வரும் பறவை இனங்களை வரவேற்று இயற்கையை பாதுகாப்பது எதிர்கால சந்ததியினருக்கு நாம் செய்யும் கடமையாகும். சதுப்பு நிலத்தை பொறுத்தவரை இம்முறை அதிக நீரோட்டம் காணப்படுவதால் பறவைகளின் வருகையும் அதிகமாக உள்ளது. 100க்கும் மேற்பட்ட பறவைகள் இங்கு இருக்கிறது நாம் கண்கூடாக காணக்கூடியதாகவே இருக்கிறது. மேலும் சதுப்பு நிலத்தை பாதுகாத்து பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவில் மரங்களை வளர்த்து அதை பராமரிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ரதிகா சுதர்ஷினி.